தன்னைத்தானே ஜாம்பவானாக நினைத்துக் கொண்டு வாழ்கிறீர்களா? உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. எச்சரிக்கை. லெபனான் நாட்டில் பெரும் பணக்காரர்களில் ஒருவர் எமிலி வெஸ்டானி பெய்ரூட் நகரில் தமக்காகவே அழகாக ஒரு கல்லறையை பார்த்து பார்த்து கட்டினார். சொந்தமாக ஒரு ஜெட் விமானம். அதில் அவர் தனியாகவே பயணம் செய்வார். ஒரு நாள் அந்த விமானம் கடலில் விழுந்தது. அவர் உடலை தேட மில்லியன் கணக்கில் டாலர்கள் செலவிடப்பட்டன. ஆனால் விமானம் மட்டும் கிடைத்தது, உடல் கிடைக்கவே இல்லை. அவர் கட்டி வைத்த அந்த கல்லறையில் அடக்கம் செய்யக்கூட உடல் இல்லை. இன்னொரு உண்மை சம்பவம் தெரியுமா? பிரிட்டனைச் சேர்ந்த பெரும் பணக்கார யூதர் ரோத்சைல்டு அளவற்ற செல்வம். சில நேரங்களில் பிரிட்டன் அரசுக்கே கடன் கொடுக்கும் அளவுக்கு ரொக்கமாக இருந்த செல்வத்தை பாதுகாப்பாக வைக்க அதிநவீன பாதுகாப்புடன் ஒரு தனியறை. ஒரு நாள் அறைக்குள் நுழைந்தவர் அறியாமலேயே கதவை அடைத்து விட்டார். அவ்வளவுதான். கதவு திறக்கவே இல்லை. சத்தம் போட்டார், கத்தினார். யாருக்கும் கேட்கவில்லை. ஏன் என்றால் அது வீடு அல்ல, அரண்மனை. பல நாட்கள் அங்கிருந்து உல்லாச பயணம் சென்று விடுவார். அன்றும் அப்படித்தான் சென்றிருப்பார் என்று குடும்பத்தினர் நினைத்தனர். பசியாலும் தாகத்தாலும் மனக்கட்டுகளின் மேல் கிடந்தபடியே உயிர் பிரிந்தார். மரணத்திற்கு முன் விரலை காயப்படுத்தி சுவரில் எழுதினார், உலகிலேயே பெரும் பணக்காரன் பசியாலும் தாகத்தாலும் இறக்கிறான். சில வாரங்கள் கழித்தே அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு உண்மை செய்தி. பணம் இருந்தால் எல்லாம் கட்டுப்பாட்டில் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு நாள் இந்த உலகை பிரிந்தே ஆக வேண்டும். ஆனால் எங்கே, எப்படி, எப்போது, இதை யாராலும் எவராலும் கணிக்க முடியாது. உல்லாச பயணத்திற்கு போனால் திரும்பி வரலாம். ஆனால் உலகை பிரிந்தால் திரும்பி வர முடியாது. ஆகவே யாரையும் வெறுக்காமல், யாரையும் ஒடுக்காமல், யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் கேவலப்படுத்தாமல் நாங்கள் மட்டுமே வசதியாக வாழ வேண்டும் என்ற அகந்தையை விடுவோம். வருமானம் அதிகரிக்கலாம், 10 வீடுகள் வாங்கலாம். ஆனால் தூங்க 6 அடி கட்டில் போதும். அறுசுவை உணவு ஒவ்வொரு வேளையும் உண்ணலாம். ஆனால் மறுநாள் அதுவே மலமாகிவிடும். உண்மையான மகிழ்ச்சி எதில் உள்ளது? பிறருக்கு அளிப்பதில். நல்ல நண்பர்களுடன் ஒரு கப் தேநீர் அருந்தும் போது கிடைக்கும் ஆனந்தம் நாமே தனியாக ஸ்டார் ஹோட்டலில் வசதியாக சாப்பிடும் போது கிடைக்காது. கடைசி வார்த்தை. சுயநலத்துடன் வாழாதீர்கள். அகந்தையின் தலைகணம் கொள்ளாதீர்கள். மனிதமாக வாழருங்கள். அன்பை விதையுங்கள். சக மனிதனை மனிதனாய் மதியுங்கள். இதுவே உண்மையான செல்வம். நாலேஜ் லூமின் அறிவொளி வியூவர்ஸ், இன்று நாம் பார்த்த பதிவு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற பல்வேறான பயனுள்ள தகவல்களை பதிவிடுவதற்கு காண்பதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.